அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னா, ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து போர் மழை பொழிஞ்சிட்ருக்காங்க. அதனை ஒட்டி துபாய், கத்தார், பஹ்ரைன் எல்லா நாட்டிலையும் குண்டு மழை பொழிஞ்சிட்ருக்காங்க. இதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, பெட்ரோல் விலை கூடும். அதுக்கப்புறம் விலைவாசிகள்லாம் ஏற்றப்படும். ஏன்னா ஃப்ளைட்டு, கப்பல் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாத்த விட மேலே குழந்தைகள் கொல்லப்படுதாங்க. மக்கள்கள் உயிர்கள்லாம் பறிக்கப்படுது. இப்போ ஈரான் அரசு தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு. இது எல்லாமே இது நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் இன்ஷா அல்லாஹ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் துபா தான். அந்த துவாவை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாட்ட உதவி தேடுவோம். அல்லாஹ் நாடுனா ஒரு நிமிஷம் எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம அல்லாட்ட உதவி தேடுவோம். நம்ம துவாக்களை கொண்டு அல்லாஹ்கிட்ட உதவி தேடி இன்ஷா அல்லாஹ் இப்போ தான் நம்மளுக்கு காசாவுடைய போர் நிறுத்தப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த போர் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த நிலையும் கடந்து போகும். இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் மாறி அமைதியான ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு அல்லாட்ட அதிகமாக நம்ம துவா செய்வோம். துவாக்கள் மூலமாக நம்ம வெற்றி அடையலாம். அதனால் எல்லா மக்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. உங்களுடைய துவாக்களில் இந்த மக்களை சேர்த்துக்கோங்க. இந்த போரெல்லாம் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவும்னு சொல்லி நம்ம அல்லாட்ட உதவி தேடுவோம். அல்லாஹ் நிச்சயமாக நம்மளுக்கு நம்மளுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கான். அதனால் அதிகமாக துவா செய்யக்கூடியவங்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய துவாக்களை நம்ம அதிகமாக செய்யக்கூடியவங்களாக இருப்போம்.